السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அந்த உடல் ஆரோக்கியத்தை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசத்தின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மோமின்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று இறைவனை புகழுங்கள் என்றார்கள். காரணம், நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன் ரூஹை ஊதினான். அப்படி ஊதி அவர்களுக்கு உடலில் சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று தும்மல் வந்தது. தும்மல் வந்தவுடன் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பணிக்கப்பட்டார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தும்மல் ஒரு மனிதனுக்கு வருவது என்பது இயற்கைதான். அப்படி வந்தது என்று சொன்னால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று இறைவனை நாம் புகழ வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். ஏன் இறைவனை புகழ சொன்னார்கள் என்கிற இந்த ஹதீஸை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்த பொழுது, மனிதன் தும்புகின்ற பொழுது இதயம் நின்று அதற்கு பிறகு வேலை செய்வதால் ஒரு மனிதனுக்கு இதயம் நின்று விட்டால், இதய துடிப்பு நின்று விட்டால் அவன் மரணித்து விட்டான் என்று அர்த்தம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தும்புதல் மூலமாக இதயத்தை நிறுத்தி மீண்டும் செயல்பட செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு காரணத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நீங்கள் கேட்டால் கேட்ட நபர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். யர்ஹமுக்கல்லாஹ் என்று ஒருவர் சொன்னார் என்றால் தும்பியவர் யஹ்தீகுமுல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். தும்பியவர் யஹ்தீகுமுல்லாஹ் என்று சொன்னார் என்று சொன்னால் அதை கேட்டவர்
பாலக்கும் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்புதலில் கூட ஒரு ஒழுக்கத்தையும் நெறிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மூமின்களே, தும்புகிற பொழுது வாயிலிடம் கை வைத்து தும்புவதுதான் அது சாலச் சிறந்தது என்று சொன்னால், நாம் தும்புகிற பொழுது நம்முடைய எச்சிகள் அது தெரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. எனவே நமக்கு முன்னால் யாராவது இருந்தால் அவர்கள் மேல் பட்டுவிடுவதற்காக நம் கரங்களை வைத்து தும்ப வேண்டும். தும்பிய பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். அருமையான மூமின்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் ஆஃபியா இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீதிபதியாக நியமித்து மக்களுக்கு தேவையான சட்டங்களை சொல்வது, வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக இவர்களை நீதிபதியாக நியமித்திருந்தார்கள். அந்த காலத்தில் இந்த நீதிபதி சரியில்லை என்று சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவரிடத்தில் வந்து மக்கள் முறையிட்டார்கள். அப்பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா என்ன செய்தார் என்று சொன்னால், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அழைத்து வரப்பட்டார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களும் இவர் மீது யாரெல்லாம் புகார் கொடுத்தார்களோ அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இந்த ஆஃபியா இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை நீதிபதியாக தொடர செய்ய போகிறார்களா அல்லது நம்முடைய கோரிக்கை ஏற்று அவர் நீக்கப் போகிறார்களா என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு திடீரென்று தும்பல் வந்துவிட்டது. தும்பல் வந்தவுடன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுஷா தும்பிவிட்டார் என்று சொல்லி யர்ஹமுக்கல்லாஹ் என்று சத்தம் போட்டு சொன்னார்கள். அங்க இருக்கக்கூடிய யஸீத் இப்னு ஆஃபியா என்று சொல்லக்கூடிய அவர் மட்டும் பதில் சொல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். ஹாரூன் ரஷீத் பாசத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, எப்பா நான் தும்பலன, எல்லோரும் யர்ஹமுக்கல்லாஹ் சொன்னாங்களே, நீ மட்டும் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் இப்படி ஒருவர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இருந்த பொழுது அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லவில்லை. நபி கேட்டாங்க, எப்ப அவர் தும்புனார நீ ஏன் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது அந்த தோழர் சொன்னார், யார் சொல்லலாம், அவர் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் நான் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லியிருப்பேனே, அவர் அல்லாஹ்வை புகழவில்லை, எனவே நான் அவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டட்டும் என்று சொல்லவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி சொன்ன நிகழ்ச்சியை சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, தாங்கள் தும்பிய பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறந்து விட்டீர்கள், நீங்கள் பாதுஷா தும்பிவிட்டார் என்று சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாததன் காரணமாகத்தான் நான் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லவில்லையே தவிர நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியிருந்தால் நான் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லியிருப்பேன். இவர்கள் எல்லாம் பாதுஷா தும்பிவிட்டார் என்று சொல்லி யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னார்கள். நான் அப்படி சொல்லக்கூடிய மனப்போக்கம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் கேட்டால் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாததன் காரணமாக நான் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாங்களா, இப்போ ஒரு நீதிபதியில நீ தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய சொன்னார்களா என்று சொன்னார். யாருக்காகவும் அரசராகிவிட்டது என்று பார்க்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை சரியான முறையில் ஃபாலோ பண்ணக்கூடிய உம்மை போய் மக்கள் குறை சொல்கிறார்கள், எனது குறையை நீ பெரிதாக படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்கள் நீதித்துறையை தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள் என்கிற ஒரு நிகழ்வை வரலாற்றிலே படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அருமையான மூமின்களே, எதற்கு சொல்வார் என்று சொன்னால், அவருக்கு பயந்து இவருக்கு பயந்து அவர் அப்படி செய்திருவார் இவர் இப்படி சொல்லிடுவார் என்று பயப்படாமல் அல்லாஹ் ரசூலுக்காக இன்றைக்கு நாம் பேசுகிறோமோ, என்றைக்கு நாம் நடந்து கொள்கிறோமோ, அன்றைக்கு அல்லாஹ்வின் உதவி அவன் புறத்திலிருந்து நமக்கு தொடர்ந்து வரும்
என்கிற செய்தி நம்மால் விளங்க முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதை செய்தாலும் இஹ்லாஸாக செய்யக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.